பெரியவர்களே, வந்தவர்களே, விவசாய பெருமக்களே, எளிய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி மோகன் அவர்கள் உங்களிடத்தில் மாலை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறார்கள். மேல மேல வாங்க, சால்வ போடுறவர் மேல வாங்க. ஆழம் எடுக்கிறவங்க ஒரே ஒரு தாய்மார் மட்டும் மேல வாங்க, ஒரே ஒரு அம்மா மட்டும் மேல வாங்க. தம்பி வண்டியில நிக்கிறவங்க கட்சி தோழர்கள் இறங்குங்க, அவங்களோட மேல வருது. சால்வ போடுறவங்களை விடுங்க. பாட்டை நிறுத்துங்க. லோக்கல் மைக் இருந்தாடுங்க. ஸ்பீக்கர் மைக் இருக்கா? ஸ்பீக்கர் மைக் இருந்தா கொடுத்து விடுங்க. மேல வேல்முருகன், கமலாதேவி ஆகியோரின் இந்த அழகிய பெண் குழந்தைக்கு வேல்விழி என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறேன். வேல்விழி. இதுவும் கனடாபா. ஜெயலாபாத் கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பொதுமக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக நிர்வாகிகளே, தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, உடன் வாக்கு சேகரித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர் அவர்களே, இடதுசாரி கட்சிகளின் மாவட்ட பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக இந்த தொகுதியிலே போட்டியிடும் எனக்கு பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல, நமது வாழ்வுரிமைக்கான போராட்டம் நடத்துகிற ஒரு தேர்தல். இது ஒரு தர்ம யுத்தம். அகில இந்திய அளவிலே மோடி 10 ஆண்டு காலம் ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி இருக்கிறார். இந்த 10 ஆண்டு கால ஆட்சி நிர்வாகத்தில் எவ்வளவு அலங்கோலத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு அவலத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை. சமையல் எரிவாயுவின் விலை இன்றைக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய். 400 ரூபாய் விற்ற கேஸ் சிலிண்டருடைய விலை 1200 ரூபாய் உயர்ந்ததற்கு மோடிதான் பொறுப்பு என்பதை நாடு அறியும். பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அரிசி, பருப்பு, நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்களின் விலை எளிய மக்களால் தொட முடியாத உயரத்திற்கு போயிருக்கிறது. இதற்கெல்லாம், இந்த அலங்கோலத்திற்கெல்லாம் காரணம் மோடியின் தவறான ஆட்சி கொள்கைதான், பொருளாதார கொள்கைதான். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி தந்திருக்கிற, வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேரும். அதை நேர்த்து போக செய்து விடுவார்கள். அந்த சட்டத்தை மதிக்க மாட்டார்கள். ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கென்று உருவாகி இருக்கிற கூட்டணி தான் ராகுல் காந்தி, தளபதி ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள் ஒன்று கூடி உருவாக்கி இருக்கிற கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. அந்த கூட்டணியின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக இந்த தொகுதியில் போட்டியிடும் உங்கள் தொண்டன் திருமாவளவனாகிய எனக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள்.
பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், தலைவர் ஸ்டாலின் அவர்களின் சின்னம், அண்ணன் வைகோ அவர்களின் சின்னம், ராகுல் காந்தி அவர்களின் சின்னம், இடதுசாரி கட்சிகளின் சின்னம். மறவாமல் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். வேல்முருகன் குழந்தை தானே முதல்ல வந்தது, அது பேரை மாத்தணுமா? அவங்க அப்பா பேரு என்ன? கருணாமூர்த்தி எழுதி கொடுத்துருக்காங்க. இவனுக்கு பேர் வச்சாச்சு ஏற்கனவே. இவருடைய தம்பி அது பேர் என்ன? அந்த குழந்தை எங்க? அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? இதுக்குதான் பேர் மாத்தணுமா? இது பெண் குழந்தை இல்லையா? பூ வச்சு முடி வச்சிருக்கு, வளையல் போட்டிருக்கு, மண்ணி போட்டிருக்கு, பொட்டு வச்சிருக்கு. டேய், ஏன்டா நீ பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க? இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு வெற்றி வேந்தன் என்று பெயர் சொல்லி வாழ்த்துகிறேன். வெற்றி வேந்தன். சொன்ன வண்டி நமது சின்னம் வெற்றியின் சின்னம், தளபதியின் சின்னம். எடுப்பா வண்டிய வண்டியை மெதுவா ஓட்டுங்க. வண்டியை ஒரு நிமிடம் வண்டியை நிறுத்துங்க. ரெண்டு பேரும் மேல ஏத்துற போதும்பா. அதுனா ஒரு இது அரசு நகரா? இது தலைவர் அந்த ஊருக்கு பேசினாரு. டயர் பார்த்து இல்லை, இதுனா ஊர்னா? இது அது எடுங்க, நேரம்